ஏதோ போஸ்டர் ஒட்டுறதும் சும்மா இதுதான் அரசியல் என்ற மாதிரியோட சிந்தனை வந்துடும். அல்லது அதிகாரத்தில் யார் வரையினமோ அவைக்கு பின்னால் இழுபடுறதும், அல்லது சும்மா ஒரு பரபரப்பா சும்மா அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் ஒன்று அந்த லூசுத்தனமான இதுதான் அரசியல்ன்ற மாதிரி ஒரு நிலப்பாடு இளந்தலைமுறை மத்தியில் வர்றதுக்கு நாங்கள் அனுமதித்து விடக்கூடாது. எப்பயாவது சமைச்ச அனுபவம் இருக்கா இல்லை சமைக்க தெரியுமா? என்னென்னு சொல்கிறது, அது சாப்பாடு மாதிரி வருமானு நான் நம்ப இல்லை. ஆர்வம் இருக்கீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுன்றீங்க, இந்த சமையலை பெரிய கேட்குறீங்க. குறிப்பாக இந்த வடக்கின் பெரும்போர் அதில் எல்லாம் நடுவராக இருந்திருக்கக்கூடிய அந்த காலம், இப்போ இந்த டெக்னாலஜியும் இல்லை, நவீன டெக்னாலஜியும் இங்கே பாவிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பொழுது நடுவர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி இருக்குது. ஒரு கணித ஆசிரியராக இருந்தக்கூடியவர் அரசியல் கணக்கு பிழைத்தது உண்டா? சில நேரம் தேர்தல் களங்களில் நாங்கள் எதிர்பார்க்குறது நடக்காது, வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆனால் அதுக்காக அதை விட்டுட்டு போயிடாது. நாங்கள் நாங்கள் இங்கேயே அரசியலில் நீங்கள் புட்டு வைக்க ஆசைப்படுகிற அந்த விஷயம் என்ன? நான் வெற்றி பெறுறதை பற்றி இல்லை, தமிழர் தரப்பு மிக மோசமான ஒரு சரக்களை சந்தித்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து வியக்கக்கூடிய ஈழத்து ஆளுமை சொன்னால் யாரை சொல்வது? ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு விதமான ஆளுமை மிக்கவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது அரசியலில் இருந்தால் பல விமர்சனங்களை பல நேரங்களில் சந்திக்க வேண்டி வரும். அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு அல்லது அடுத்த தளம் எப்படி இருக்கிறது உங்களை பொறுத்தவரை? உடனடியாக ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும், கவலை ஏற்படுத்தும். ஆனால் அந்த காலப்போக்கில் அப்படியே என்னென்னு சொல்கிறது, அப்படியே காலப்போக்கில் பழகிடும் அல்லது அதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழகிடுவோம். ஜனநாயக அரசியல், அது போராட்ட அரசியல்ன்றது வேறு, அதுக்கு வேறு தியாகங்கள், வேறு பல விடயங்கள் இருக்குது. அதை பற்றி அதிகமாக இப்போ நாங்கள் பேச இயலாது, இல்லை இப்போ பேசுகிறதுக்கான தளமாக நான் இதை பாவிக்கவும் விரும்புகிறேன். இது நக்கீரன் சபையில் புட்டுக்கதை பிரமுகர்களுடைய அறியப்படாத பக்கத்தை தேடுவது நிகழ்ச்சியின் நோக்கம். திரு கஜித் அவர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். சாப்பிட்றீங்க, எப்பயாவது சமைச்ச அனுபவம் இருக்கா இல்லை சமைக்க தெரியுமா? இல்லை, சமைக்க தெரியாது, டீ போட தெரியும். சமைக்க தெரியாதண்டில் இந்த சமைக்க அது சமைச்சு சாப்பாடு மாதிரி வராது, முயற்சி பண்ணதில்லை. அப்போ அலுவலகத்தில் படிக்கிற காலத்துல அப்படி சாப்பாடு அதை அங்கே எடுத்து சாப்பிட்றது, சில மாதம் நேரம் சமைக்கிறது, சமைக்க சமைச்சு என்னென்னு சொல்கிறது, அது ஒரு சாப்பாடு மாதிரி வருமானு நான் நம்ப இல்லை. ஆர்வம் இருக்கீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுன்றீங்க, இந்த சமையலை பெரிய கேட்குறீங்க. இல்லை, அடுத்த கேள்வி வரப்போகுது. இப்போ யாருடைய சமையல் பிடிக்கும்? அம்மாவுடைய சமையலா இல்லை அம்மா தான் பொதுவாக எல்லாருக்கும். இல்லை, அடுத்தது இருக்கு மனைவியை கேட்குறீங்க நிகழ்ச்சி பார்த்தா அம்மாவோட சமையல்லாம். சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும்? இப்போ புட்டு கொத்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சாப்பாடுலாம் பிடிக்கும்? பொதுவாக கூட எல்லாருக்கும் புட்டு தான் பிடிக்கும். வேறு இல்லை, தோசை வேறு அந்த சின்னல அந்த அப்பம் சாப்பிட கொஞ்சம் கூட விருப்பம். அது 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 கூட விருப்பம். அது நெடுக அது சுடுறது இல்லை தானே, வீட்டில் இப்போ இடையிடையில் அப்படி சுடையில நல்ல சந்தோஷமாக இருக்கும். அது இந்த அப்போ சுட போகிறோம்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். அது அப்படி நடந்திருக்கு. மனைவி கையால் என்ன சாப்பாடு பிடிக்கிறது? இப்போ எது போட்டாலும் பிடிக்கும். அவர் சொன்ன மாதிரி அவருக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு, அப்படித்தான் சொல்லணும். அது இல்லை, ஓகே. அவர்கள் இப்போ சமைக்க நம்ம படிவா. இப்போ பழைய சமைக்கவே சரி. பிள்ளைகள் அப்பாவை எப்படி பார்க்கலாம்? அப்பான்னு சொன்னால் பொதுவாக ஹீரோவா வில்லனா? பிள்ளைகளுக்கு விருப்பம் தான் அப்பாவை. இல்லை, நீங்கள் வில்லனாவா ஹீரோ? சின்ன ஆக்கள், ஒரு ஆள் 4ஆம் ஆண்டு, ஒரு ஆள் 1ஆம் ஆண்டு. அவையில் என்ன சொல்கிறது, அவைகளுக்கும் அம்மாண்டா தான் பயம். ஏதாவதுன்னு சொன்னால் என்னோட ஓடி வரணும், அங்கே அடிய வாங்கிட்டு ஓடி வர்றாரு. நாங்கள் சமாளித்து அனுப்பணும். இல்லாட்டி நானும் ஏதாவது பிரச்சனை இல்லைன்னு பேசிவிட்டா சரி, அது பிள்ளை பாவம் தானே, அது ஒன்று இருக்குது. அப்படியான சம்பவங்கள் நடந்துருக்கு. பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அது அநேகமாக நான் நம்புகிறேன். ஒரு பேரண்ட்ஸ், அதாவது தகப்பன் மேலே பிள்ளைகள் அது எங்களுக்கு தான் தெரியும், எங்களை பற்றி. பிள்ளை எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நம்பும். அது பொதுவான உளவியல் அப்படி தானே. இல்லை, அப்பா வேறண்டா எல்லாம் தெரியும், அந்த அப்பா தான் பெரிய ஆள். எட்டவாது கடைசியில் பிள்ளைகளுக்கு இருக்கு. சரி, பிள்ளைகள் பற்றி பேசுகிறோம். திருமணம் பேச்சு திருமணமா காதல் திருமணமா? பேச்சு திருமணம் தான். தப்பிட்டீங்க.
இல்லை காதல் இருந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லலாம். காதலண்டு அப்படி அந்த அப்படியான அளவுக்கு இருக்கே இல்லை. அது அந்த அதுக்காக காதலிக்க கூடாது அல்லது காதலிக்க பிள்ளை என்று சொல்ல இல்லை. அது அந்த அந்த வயசுக்குரிய அலுவல் ஒன் சைட் லவ் அப்படி பெரிய சீரியஸாக இருக்கல. அதை நான் சொன்ன மாதிரி அந்த வேறு பிராக்களில் போயிட்டு போல இருக்கேன். இப்போதான் யோசிக்கிறீங்க இந்த பக்கத்தை பக்கம் அந்த பக்கத்தால் போயிட்டோமே. சரி, விளையாட்டுத்துறையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இப்போ படு ஆர்வம், குறிப்பாக எந்த விளையாட்டு மைதானம் இன்று வரை ஞாபகம் இருக்கிறது? கூடுதலாக எங்களை இப்போ வடசால விளையாட்டு மைதானம் தானே அங்கே விளையாடின அந்த அந்த ஞாபகங்கள் கட்டாயம் இருக்கும். மற்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா மைதானங்கள்லையும் விளையாடி இருக்கோம். அதே போல் அம்பை பண்ணி கொண்டிருக்கிற வேலை விளையாடி முடிஞ்ச அதுக்கப்புறம் ஒரு 7ஆண்டு வயசுல ஓய்வு பெற்றுட்டு 7 வயசுல ஓய்வு பெற இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இப்போ ஒவ்வொரு போட்டி மேட்சஸ் நடக்குது, அது விளையாடுறே இல்லை. விளையாடினேன் தானே என்னது. சரி, குறிப்பாக இந்த வடக்கின் பெரும்போர் அதுல எல்லாம் நடுவில் இருந்திருக்கக்கூடிய அந்த காலம் எப்படியான அந்த அனுபவத்தை நடுவில் இந்த முறை வண்டே மேட்ச் நான் நம்பவே ஒன்றா நேற்று முந்தினா எப்படி இருந்துச்சு அனுபவங்கள்? ஓகே, அது என்ன சொல்கிறோம், அது அதில் எப்படியும் ஒரு பரபரப்பு இருக்கும் கட்டாயம். அது சென்ட் ஜோன்ஸ் மேட்ச், அது எல்லா மேட்சஸுமே நல்ல பரபரப்பாகத்தான் இருக்கும். அதில் அவர்கள் கூடுதலான ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பினும் மேட்சஸ் அந்த 2 ரசிகர்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளேயர்ஸ் உள்ளுக்கு 2 டீமும் நல்ல வடிவாக காய்ச்சி கொள்வாங்க, நல்ல சந்தோஷமாக காய்ச்சி கொள்வாங்க, நல்ல நெருக்கமாக காய்ச்சி கொள்வாங்க. வெளியிலேருந்து மாறி காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. அப்போ அது பொதுவானது தானே. அது இங்கே வந்து அந்த அந்த இறுக்கமான கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கையில் தானே. அப்போ அதால் இந்த பக்கங்கள் எல்லாம் சைடுகள் எல்லாம் இருந்து அந்த பெரிய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். அது உண்மையாக ஒரு ஒரு கஷ்டம்தான். அதில் அது சில நேரங்களில் இப்போ இந்த டெக்னாலஜியும் இல்லை, நவீன டெக்னாலஜியும் இங்கே பாவிக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பொழுது நடுவர்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடி இருக்குது. இப்போ மார்க்கெட் கொடுத்து விட்டால் கதை சில நேரங்கள் அது நடக்கும். நாங்கள் செய்கிற எல்லாம் 100% சரியண்டு இல்லை, தவறு நடந்திருக்கு. அது உடனே தெரியாது, பிறகுதான் தெரியும். ஆனால் இது வந்து கட்டாயமாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக அதை நாங்கள் தடுக்கவும் இல்லை. இருந்தால் அது விளையாடுறது ஒரு சந்தோஷத்துக்காகத்தான் இந்த மேட்சஸே நடக்குது. அப்படி சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது எனக்கு மாத்திரமல்ல, பொதுவாக எல்லாருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்குது. பொதுவாக இப்போ இன்டர்நேஷனல்லே நீங்கள் பார்த்தா தெரியும் தாங்க, ரிவ்யூ கேட்டு எத்தனை அவர்கள் இதுக்கன்றே மிகவும் அதிகமாக பயிற்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 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 களங்கள்லேயே மிக தவறுகள் எல்லாம் நடந்து போயிடும். அது அப்படியான ஒரு நெருக்கடி இந்த பிக் மேட்சஸில் கூட இருக்குது. சரி, அரசியலுக்கு வந்திருக்காட்டி கஜன் இப்போ என்னவா இருந்திருப்பார்? டீச்சராக இருக்கக்கூடிய சில நேரம் பிரின்சிபலாக இருந்திருப்பார் கூடுவேன் தான் நினைக்கிறேன். என்ன அதை அப்படி பார்க்கலாதான், ஏதோ ஒன்று தான் கிடைக்கும், ஏதோ ஒன்று. சரி, ஒரு கணித ஆசிரியராக இருந்தக்கூடியவர் அரசியல் கணக்கு பிழைத்தது உண்டா? சில நேரங்கள் தெரிஞ்சு கொண்டு நாங்கள் சில வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும். அது ஒன்றும் செய்யல, அரசியலில் அப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிற அரசியலில் கணக்கு வழக்கு பார்த்து வேலை செய்கிறது என்றதை தாண்டி எங்களுடைய செயற்பாடை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. சில நேரம் தேர்தல் களங்களில் நாங்கள் எதிர்பார்க்குறது நடக்காது, வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆனால் அதுக்காக விட்டுட்டு போயிடாதாரு. நாங்கள் இங்கேயே இருக்கிறார்கள், இங்கேயே பிறந்தனாங்கள், இங்கேயே இருக்கிறோம், இங்கேயே எல்லா இதுவும் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்த களத்திலே நாங்கள் தொடர்ந்து இருப்போம். அது சில நேரங்களில் வெற்றி வாய்ப்பு வரும் போகும். நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கணக்குகள் தவறும். அது ஒரு பெரிய விடயமல்ல. ஆனால் அந்த இந்த செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. நக்கீரன் சகையில் புட்டு கதை என்று வச்சதுக்கு காரணமே புட்டு வைக்கணும். அரசியலில் நீங்கள் புட்டு வைக்க ஆசைப்படுகிற அந்த விஷயம் என்ன? புட்டு வைக்க ஏதாவது கேள்விகளை கேட்டால் ஏதாவது சொல்லலாம். உதாரணம் என்னத்தை அரசியலில் நீங்கள் எதிர்கொண்ட சரக்கு அல்லது நச்ச ஒரு விஷயத்தை போயிருப்பீங்க, அப்படி இப்படி நடக்கும்னு சொல்லி அது இல்லாமல் தவறு இருக்கு. போன பாராளுமன்ற காலத்தை அதை நான் இப்போ நினைச்சேன். அதுக்கு நான் வெற்றி பெறதை பற்றி இல்லை, தமிழர் தரப்பு மிக மோசமான ஒரு சரக்களை சந்திச்சிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன், நான் கருதுகிறேன். நான் அது இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேசலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. தமிழர் தரப்பு அது நான் வெல்லுவதில்லை, நாங்கள் வென்றிருக்க வேண்டும். நாங்கள் என்று நான் சொல்கிறது தமிழர் தரப்பு. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 6 ஆசனங்களில்
4 ஆசனங்கள் அந்த தமிழ் தேசிய தரப்புகள் வெற்றி பெறையில்லை. அந்த இப்போ அண்மையில் நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் வந்தது. அந்த விவாதத்தில் இந்த தையிட்டி விகார தொடர்பான பிரச்சனைகள் எழுந்த பொழுது அதில் ஒரு இன்றைக்கு ஆளுகிற தரப்பை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிற பொழுது பேசுகிறார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி 2ஐயும் சேர்த்து 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த விகார அந்த இடத்துல இருக்கலாம், அது தவறு இல்லை என்பதாக பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அதை சரி என்று சொல்லுகிறார்கள். என்றால் 6க்கு 4 ஏன்னா 3 2 பங்கு பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது ஒரு சரியான விடயம்தானே என்றதான் அவர்களுடைய வாதம். அந்த வாதத்துக்கு சரி. இது சின்ன ஒரு உதாரணம். அப்படியால் அது 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 நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இழைத்த ஒரு தவறாக அது இருக்கிறதா என்பதான ஒரு கேள்வி எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. அது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காலம். அதை நாங்கள் கடந்து அடுத்தடுத்த கட்டங்களில் பெரிய அளவில் கடந்து போக வேண்டும் என்றதான் நான் நம்புறது. சரி, ஒரு பக்கம் அரசியல் இருக்கட்டும், எங்களோட கற்பித்தல் வருவோம். கற்பித்தலில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சொன்னதை சொல்லுவீர்கள். கற்பித்தலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கற்பித்தலில் இருக்கிற குறைபாடுகள் இந்த 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 நாட்டு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அந்த கற்றல் செயற்பாடுகளும் இருக்கும். எங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறது ஒரு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறது, அதை எக்ஸாமுக்கு எழுதுறதுக்காக மனப்பாடம் செய்கிறோமோ அல்லது அப்படி இப்படியான வேலையில் செய்கிறது. அதுக்கு பிறகு சும்மா நாங்கள் யோசிச்சு பார்க்கிறேன். சும்மா நீங்களும் அதை சில பேரை ஃபீல் பண்ணி இருக்கக்கூடும். சும்மா யோசிச்சு பார்த்தால் அதுக்கும் பிறகு நடக்கிற அந்த வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். என்ன சில நேரங்கள் அப்படி நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அது சும்மா ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஆசிரியராகவும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நாங்கள் என்னென்னா இயலுமான அளவுக்கு வகுப்பறையில் வெறுமனே இந்த சிலபஸுக்கு இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த சமூகம் சார்ந்த இந்த அடுத்தடுத்த வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான அல்லது இந்த விடயங்களை பற்றி அதிகமாக நான் கதைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அது நான் என்னுடைய இயல்பு அப்படியே நான் அதை கதைச்சு கொள்கிறேன், அது வேறு. ஆனால் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது கஷ்டம். அது என்னென்னா நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த ஒரு நாட்டை சேர்ந்த ஆக்கள். எங்களுடைய கல்வி முறை இப்படி தான் இருக்கும். ரெண்டாவது கல்விக்கு யாரெல்லாம் நிவாரணங்கள் கொடுக்குறார்களோ, எந்தெந்த நிறுவனங்கள் நிவாரணம் கொடுக்கோ அந்த நிறுவனங்கள் என்ன மாதிரியான கல்விக் கொள்கைகளை வச்சுருக்கோ அதன்படி நடக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருப்போம், நடத்தப்பட வேண்டியவர்களாக நாங்கள் இருப்போம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றது இப்போ தொழில் கல்வி, இப்போ வெளிநாடுகள் பல நாடுகளில் வளர்ச்சியடைந்த ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மாதிரியான ஒரு தொழில் கல்வி முறையை இங்கே கொண்டு வந்து அது எவ்வளவு தூரம் சாத்தியம், அது பிறகு அது அவ்வளவு இருக்கும் என்னென்று அது தொழில் கொடுக்குறது, அப்படியான பல நெருக்கடிகள் இருக்குது. அதுபடியால் இது அந்த ஆரம்பகால அந்த கல்வி முறையே நாங்கள் இப்போவும் திருப்பி சும்மா சூமில் படிப்பிக்கிறது, அதை சூமிலையும் இதைத்தான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறது. அப்படியான செயற்பாடுகள் இருக்குது. சரி, சில ஆசைகள் இருந்திருக்கு. இதுவரையும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசை ஏதாவது இருக்கிறதா? அப்படி என்று இல்லை, ஆசைகள் நிறைவேறாமல் இருக்குதுன்றது என்பதல்ல. இப்போ நாங்கள் ஒரு 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 விடயத்தில் ஈடுபடுகிற பொழுது அதில் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். வெற்றி அடைய போனால் அது நிறைவேறாத ஆசை தானே இருக்கும். அப்படி நடந்திருக்கு. அது வேறு, அது ஒரு பெரிய அதை பிறகு போட்டு அது ஒரு சீரியஸாக எங்களை திருப்பி குழப்பாது. அப்படியே கடந்து போயிருக்குது. எந்தெந்த நாட்டுக்கு போனீங்க? இந்த நாட்டுக்கு போக ஆசை? யூரோப்பில் சில நாடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சுவிஸ் ரெண்டு தரம், ஆஸ்திரேலியா அந்த மாநசபையில் உறுப்பினராக இருந்த பொழுது அந்த வாட்டர் ரிசர்ச் நன்னீர் தொடர்பான ஒரு ஆய்வு மாநாட்டுக்காக அங்கே செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஒரு 2.5 மாதம் அங்கே அது அந்த கவர்மெண்ட் இதிலேயே போனபடியால் அதை சொல்லிவிடும். அந்த ஆஸ்திரேலியாவில் அந்த ஆக்களை நாங்கள் சந்திக்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த தாங்கள் ஆஸ்திரேலியாவில் கனகாலமாயிட்டு 20 வருஷம் 30 வருஷம் இருக்கோம், ஆனால் தாங்கள் போக முடியாத
பல இடங்களுக்கு அந்த வாட்டர் ரிசர்ச் என்ன தெரியும் தானே, இவங்க மிக நெருக்கடியான அல்லது ஒரு அந்த தண்ணீர் தொடர்பான விடயங்கள், அந்த குளங்கள், ஏரிகள், விவசாய பெருநிலங்கள், அந்தந்த பிரதேசங்களுக்கெல்லாம் மிக அதிகமான பயணம் செய்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதுக்கு பிறகு நிறைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதான வாய்ப்புகள் கிடைத்தது. அப்படி சில பல நாடுகளுக்கு போயிருக்கிற வாய்ப்பு இருக்கு. யூரோப்பில் நாடுகளுக்கு போயிருக்கிறோம், ஜெர்மன், பிரான்ஸ். அப்படி எந்த நாட்டுக்கு போக உங்களுக்கு ஆசை? இல்லாத எங்கே போனாலும் எங்கே முதல் இப்படி போகணும்னு யோசிக்கிறது, பிறகு இந்த வீட்டை வந்துடணும்னு யோசிப்போம். அப்படி ஒரு யோசனை இருக்குது. சரி, அதையும் தாண்டி பார்க்கணும், குறிப்பாக நீங்கள் பார்த்து வியக்கக்கூடிய ஈழத்து ஆளுமை சொன்னால் யாரை சொல்வது? ஈழத்து ஆளுமைன்னா பலரை நாங்கள் பார்த்துருக்கோம். பல என்ன அரசியல் ரீதியாக இது இப்போ இவர் தான் அப்படி என்று நாங்கள் அல்ல, பலரை என்னென்னு சொல்கிறது, அது பலருடைய திறமைகளை நாங்கள் பார்த்து வியந்து போயிருக்கேன். நான் நிறைய பேரை சொல்லலாம், பலரை சொல்லலாம். நான் நம்புகிறேன் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு விதமான ஆளுமை மிக்கவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது அரசியலில் இருந்தால் பல விமர்சனங்களை பலர் நேரங்களில் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் பல எல்லோருமே ஏதோ ஒரு விதமான ஒரு ஆளுமை கொண்ட மனிதர்களாகத்தான் நான் பார்க்குறது. நான் அப்படி அதை வியந்து பார்க்குற அப்படி அந்தளவுக்கு போக தேவையில்லைன்னு பார்க்குறேன். அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு அல்லது அடுத்த தளம் எப்படி இருக்கிறது உங்களை பொறுத்தவரை? தேர்தல் இந்த உங்களுடைய வாழ்க்கையில், அரசியலில் சரி, வாழ்க்கையில் சரி. வாழ்க்கையில் இப்போ நான் ஒரு ஆசிரியராகவும் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளாகவும் நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அது. இது இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை போகுதுன்னு தான் நான் நம்புகிறேன். அரசியலில் ஈடுபடுற ஆக்கள் அல்லது ஈடுபட்ட ஆக்கள் நான் நம்புகிறேன். அது தொடர்ந்து அதில் பயணிக்க வேண்டி தான் இருக்கும், பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம். பெரிய அளவு வெற்றி கிடைக்கல என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது இல்லை. பெரிய அளவு அந்த பெரிய அந்த உடனடியாக சில தோல்விகள் உடனடியாக ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும், கவலை ஏற்படுத்தும். ஆனால் அந்த காலப்போக்கில் அப்படியே என்னென்னு சொல்கிறது, அப்படியே காலப்போக்கில் பழகிடும் அல்லது அதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழகிடுவோம். அது பரவாயில்லை, எங்களோட மேலே நிலவரம் அப்படி இருக்கிறது ஓகே. அப்படியே நான் அந்த மன ரீதியாக உடைஞ்சு போகிறது இல்லை. அது அப்படியே போகிற போக்கில் அப்படியே நடக்கும். வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்க போகிறது? வரக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழர் தரப்பு, வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழர் தரப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. தமிழர் தரப்பு ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறது, தமிழர்களுடைய பிரதேசத்தில் தமிழர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். தமிழர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்குரிய சகல வேலைகளையும் நாங்கள் செய்வோம். அதை தாண்டி நான் சார்ந்திருக்கக்கூடிய அணி சார்பாக நான் நம்புகிறது ஒரு உண்மையாக நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அணியொன்றை நாங்கள் களத்தில் வச்சுருக்கோம்னு நான் நம்புகிறேன். அவர்கள் மக்கள் மத்தியில் இந்த உள்ளூராட்சி எலெக்ஷன் தானே, கூடுதலாக உள்ளூருக்குள்ள மக்கள் மத்தியில் யார் சிறப்பானவர்கள் என்று மக்கள் கருதினமோ அவர்கள் கூடுதலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் இந்த உள்ளூர் அதிகாரங்களை நாங்கள் கைப்பற்றி வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். சரி, ஒரு விடயத்தை மாற்றலாம், அதாவது ஒரு இடத்துல பிழை விட்டோம், இதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் எந்த பிழையை திருத்துவீங்க? அப்படி என்று இல்லை. நான் அதை என்னென்றால் அப்போ நான் ஒரு வேலையை செய்யக்குள்ள நான் சரியான நம்பிக்கொண்டு தான் செய்திருப்பேன். எட்டைக்குள்ளே என்ன நான் ஒரு தவறு செய்திருப்பேன். அதை எதை திருத்தலாம்னு நீங்கள் கேட்குறீங்க. அது சரி, நீங்கள் கேட்குறது நான் செய்த எல்லா வேலைக்கும் நான் மட்டும்தான் பொறுப்பாக இருக்கலாம். அதனுடையால் நான் ஒரு வேலையை செய்யக்குன்னா சரியான நினைச்சு கொண்டு தான் செய்திருப்பேன். இல்லை இப்போ உணர்ந்து கொள்கிறீங்க, உணர்ந்த விட அதில் மாத்திரா எதாவது இருக்குமென்னு கேட்குறேன். அப்படி உண்மையாக அது என்னென்னு சொல்கிறது சொல்ல தெரியலை. நான் அப்படி ஒரு பாரதூரமான மாற்ற வேண்டிய தவறாக இருக்குமென்னு நம்ப இல்லை. அது அந்த
சரி, முதல் அம்மா வந்து நீங்கள் அரசியலுக்கு வர்ற போது சில ஆலோசனை சொல்லியிருப்பா. இப்போ மனைவி முந்தி தனிக்காட்டு ராஜாவாக முடிவெடுக்கலாம், அம்மாவும் ஒரு மாதிரி சமாளிச்சிடலாம். திருப்பியும் இந்த விஷயங்கள் ஈடுபடைக்கல, வீட்டில் எப்படி ஆதரவு இருக்குது? இல்லை, அதுக்கு பிறகு பிரச்சனை இருக்கு இல்லைடா. திருமணம் நடந்தது 2015. அப்போ நடக்கல தெரியும் நாங்கள் பொலிட்டிக்ஸில் இருக்கிறேன். அப்போ நான் மாகாண சபை உறுப்பினராக இருக்கிறேன். என்னைக்கெல்லாம் அரசியல் ரீதியாக தெரியும். தெரிஞ்சு கொண்டு தான் திருமணமே நடந்தபடியால் அது அந்த 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 பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை வர்றது இல்லை. சரி, நீங்கள் கற்பித்திருப்பீர்கள், எது மறக்க முடியாத சம்பவம்? கற்பித்தல் இல்லையா? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல முக்கியமாக? பாடசாலைகள் சரி, ஏதாவது நிகழ்வுகள் சரி, ஒரு விஷயம் உண்டு கற்பித்தலில்? பாடசாலை காலங்களில் மறக்க முடியாத மனிதர்கள் என்று இருப்பினோம். நான் அந்த ஃபஸ்ட் டைம் எடுத்து போய்க்கல எங்கட அனலதீவில் முதல் இருந்த அதிபர் இப்போ ஓய்வு பெற்றுட்டார், நயினாதி வச்சு அந்த திருவோங்காலிங்கம்னு சொல்லி அவருடைய செயற்பாடுகள் என்ன. நாங்கள் அந்த எனக்கு நான் எப்போயுமே அங்கே அனலதீவில் கிடைச்சது. அனலதீவுன்றால் அந்த கடல் கடந்து போகிற தூரம், அது முதல் உடனடியாக யாரும் அந்த இடங்களுக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டேனோம். அப்படி எல்லாரும் அங்கேயாவது ஊடுபடுத்தி எல்லாரும் கூடுதலாக மேலே எல்லாரும் இயல்பும் தானே எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து போடணும்ட்டு. ஆனால் அங்கே போனதுக்கு பிறகு அவர் அதிபராக இருக்கிற பொழுது, நாங்கள் செல்லுகிற பொழுது அவருடைய அந்த பல செயற்பாடுகள் அல்லது அவருடைய அந்த இயல்புகள், நாங்கள் அப்போ சரி இளம் வயசு அந்த ஸ்டெப் எடுத்து போய்க்கலாங்க. முதல் போய்க்க அவர் ஒரு தகப்பனை போல எங்கள் மீது காட்டியிருக்கக்கூடிய அந்த பரிவு, அதுகளெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கேயே நிற்கக்கூடியதாக அல்லது அங்கே நின்று வேலை செய்யக்கூடியதாக எங்களை அந்த 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 பிரதேசங்கள் மிகவும் நெருக்கடியான கஷ்டமான அந்த பிரதேசங்களில் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியதான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினது. நான் அதை ஒரு பாடசாலை காலத்தில் மறக்க முடியாத. போய் வந்த நீங்கள் அங்கே இருந்து அங்கே நிற்க அது போய் நெடுக விரையில்லாது. அப்படி அரசியலில் மறக்க முடியாத விஷயம் நேரடி அது பல விடயங்களை சொல்லலாம். அது நன்மையாகவும் இருக்கும் அல்லது நன்மை இல்லாத விடயங்களாகவும் இருக்கும். எப்படியான விஷயங்களை நான் சொல்ல விட பார்க்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் அரசியல் உடனே உங்களுக்கு என்ன டக்குன்னு மறக்க முடியாமல் வரும்? இல்லை, அரசியல் என்னோட இப்போ நான் அந்த இப்போ அதை நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் அது இருந்துட்டு போயும்ன்ற ஒரு விடயம் இருக்குது. அரசியலில் நான் இன்றைக்கும் அந்த எங்களுடைய தலைவராக கருதுகிற சித்தார்த்த நன்னன் அவருடைய அந்த அரசியல் செயற்பாடுகள், இப்போ நான் அதை அதிகமாக அரசியலில் சொல்கிறத நான் இந்த நிகழ்ச்சியிலேயும் அதை பற்றி சொல்லலாம். அது பொதுவாக அந்த அரசியல் என்றோடனே எங்களுடைய ஆட்கள் நினைக்கிறது அல்லது எங்களுடைய மக்கள் நினைக்கிறது அல்லது எங்களுடைய பொதுவாக அந்த அரசியலை சம்பந்தப்படாத ஆட்கள் நினைக்கிறது, அரசியலுக்கு வந்தால் வசதிகளை எடுக்கலாம், சொத்துக்களை சேர்க்கலாம், அந்த அப்படியான பல பல வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதுக்காக அரசியலுக்கு வர்றது, அரசியலை அப்படி பயன்படுத்துறது, அப்படி சில நேரங்கள் சில நினைக்கலாம். ஆனால் இப்போ நான் நினைக்கிறது, நான் பார்த்து ஆச்சரியப்படுறது, இப்போ சித்தார்த்தன் போன்றவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது அல்லது நீங்கள் கேட்ட உடனே நான் அதை சொல்லணும் என்று நினைக்கிறது, அந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே பல தங்களுக்கென்று பரம்பரையாக பல நிலங்கள் சரி, நிதிகள் சரி, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த ஒன்றையும் அரசியலுக்குள்ளே வந்து சேமிக்கல, எல்லாத்தையும் அரசியலுக்கு வந்து இழந்த அல்லது அரசியலுக்கு வந்ததால் லாப நட்டம் அப்படி கதைக்கல, அரசியலுக்கு நட்டம் அடைந்து அந்த அப்படியான ஒரு இயல்பு கொண்ட மனிதராக இருக்கிறார். நான் இதை ஏன் இந்த இப்படியான நிகழ்ச்சி ஊடாக இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு சொல்லலாம் என்றால், அரசியல் என்றது வெறுமனே வருமானம் உழைக்கிற அல்லது அரசியலுக்கு வந்தால் அந்த இப்படி எல்லாம் கிடைக்கும், இப்படி எல்லாம் பெரிய அளவில் வருமானம் பெறும், தங்களோட வாழ்க்கை பெரிய அளவில் கொண்டு போகலாம், அது அப்படியெல்லாம் நினைத்து நாங்கள் அரசியலுக்கு வரையிலாது, அப்படி நினைக்கவும் கூடாது. அந்த எதிர்காலத்தில் அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் அப்படியான சிந்தனை இருக்கக்கூடாது. எங்களால் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த சமூகத்துக்கு எதுவும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அதற்காக நாங்கள் உண்மையாக நாங்கள் ஒவ்வொருவரும் வேலை செய்ய வேண்டும் என்றதுதான் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நான் இதை சொல்ல வந்தேன் என்றால், அவர்கள் எல்லாம் அந்த ஏராளமான சொத்து பத்துகள் எல்லாம் இந்த கல்லூரிக்கான காணியானாலும் சரி அல்லது பல பாடசாலை ஸ்கந்தவரோதையாவோ அல்லது தமிழ் கந்தையாவோ பல பல விடயங்கள் பல
வைத்தியசாலைக்கான காணிகளோ அல்லது இப்படி பல இதுகளை அந்த அரசியலுக்கு வந்து அதன் மூலமாக கொடுத்து அவர் மாத்திரமில்லை. நான் சித்தார்த்தன் அல்லது அவருடைய தகப்பன் தர்மலிங்கம் மாத்திரமில்லை, அந்த நாளில் இருந்த அரசியல் தலைவர்கள் அநேகமானவர்கள் எல்லோரும், இப்போ தந்தை செல்வா உட்பட இப்போ அமிர்தலிங்கம் அவர்களுடைய வீட்டில் அந்த அவருடைய பிள்ளைகளால் இப்போ அந்த ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று செய்யப்பட்டது, நினைவில்லம் ஒன்று திறக்கப்பட்டது. நான் அதில் போயிருந்தேன். அவருடைய மகன் மக்களோட எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. அவர்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்துக்கண்டு சொத்து சேர்த்து ஒரு நாளும் வைக்கல. அதனால பெரிய ஒரு இந்த நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக எல்லாம் இருந்திருக்கிறார். அதுபோல் பல தலைவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் தமிழரசு கட்சி கண்டு ஒரு கொஞ்சம் மரியாதை இன்றைக்கும் இருக்கண்டா. அதுக்கு அன்றைய நாளில் தலைவர்கள், அது பெரியவர் உட்பட, செல்வா உட்பட, அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய அவருடைய தளபதிகளாக இருந்திருக்கக்கூடிய தலைவர்கள், அப்படியாக அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிக்க அந்த சேவைதான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய அரசியலை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அது மிக முக்கியமானது. இந்த வரலாறுகள், இந்த வரலாறுகள், இந்த அரசியல் இப்படியாகத்தான் ஜனநாயக அரசியல், அது போராட்ட அரசியல்ன்றது வேறு, அதுக்கு வேறு தியாகங்கள், வேறு பல விடயங்கள் இருக்குது. அதை பற்றி அதிகமாக இப்போ நாங்கள் பேச இயலாது, இல்லை இப்போ பேசுகிறதுக்கான தளமாக நான் இதை பாவிக்கவும் விரும்பலை, அது வேறு. ஆனால் அந்த இப்போ இருக்கக்கூடிய ஜனநாயக அரசியலுங்கிற அடிப்படையில் இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய இளம் தலைமுறைக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு முந்தி இப்போ ஆட்சியில் இருக்கிற ஜேவிபி அதை முந்தி செய்தது, தங்களுடைய வரலாறுகளை, தங்கள் இந்த விடயங்களை, அவர்களுக்கு அது மிக முக்கியமானதாகவும் இருந்தது. அவர்கள் கிளாஸஸாக வகுப்பாக செய்வார், அது அவர்களுக்கு பயன்பட்டது. நாங்கள் கூட பல கட்சிகள் பல தரப்புகளாக தமிழ் தேசிய அரசியலில் பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த விடயங்களை, இந்த அர்ப்பணிப்பு மிக்க இந்த விடயங்களை பற்றி நாங்கள் மக்கள் மத்தியில், இளம் தலைமுறை மத்தியில், ஏன்னா அரசியலில் அடுத்தடுத்த தலைமுறை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிற பொழுது இது என்ன, இது சும்மா இது ஏதோ போஸ்டர் ஓட்டுறதும் சும்மா இதுதான் அரசியல் என்ற மாதிரியோட சிந்தனை வந்துடும். அல்லது அதிகாரத்தில் யார் வரையினமோ அவைக்கு பின்னால் இழுபடுறதும், அல்லது சும்மா ஒரு பரபரப்பாக சும்மா அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் கொண்டு அந்த லூசுத்தனமான இதுதான் அரசியல்ன்ற மாதிரி ஒரு நிலப்பாடு இளந்தலைமுறை மத்தியில் வர்றதுக்கு நாங்கள் அனுமதித்து விடக்கூடாது. நாங்கள் அதை சரியாக நாங்கள் செய்ய வேண்டும். எதிர்காலத்திலாவது ஒரு வேலை திட்டமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சரி, இறுதியாக 2 கேள்வி கேட்டு முடிப்போம். குறிப்பாக உங்களுடைய அரசியல் ஆசான் யார், அரசியல் ஆலோசகர் யார்? இல்லை, அரசியல் ஆசான் ஆலோசகர் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதல் இந்த அரசியலுக்குள்ள வரைக்குள்ள மாவையண்ணை தான் நாங்கள் இந்த போய் இணைந்து கொண்டது. அப்போ நான் அப்போ ஆரம்பத்திலையும் அதை சொன்னேன். அப்போ தமிழ் விடுதலை கூட்டணியாக இருக்கிற பொழுது எங்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். அவையில் அந்த 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 சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்போ அவையோடு தான் அந்த இதுக்குள்ளே கொண்டு போய் எங்களை அதிகமாக அறிமுகப்படுத்தி. அப்போ எங்களுக்கு அடிப்படையாக அதை நான் சொல்கிற காலம் எங்களுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கக்கூடிய காலம். அதுக்குள்ளே இருந்து தான் படிப்படியாக இந்த செயற்பாடுகளின் ஊடாக நாங்கள் மேலே வந்ததாக நான் கருதுகிறேன். அதுக்கு பின்னதாக எல்லா சகல தலைவர்களோடும் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய நெருக்கம் இருந்தது. அதிலேயும் குறிப்பாக எங்களுக்கான இந்த சந்தர்ப்பத்தை மாகாண சபை தேர்தல் களம் என்று வருகிற பொழுது அதுக்கு மாவையண்ணை மிகப்பெரிய அளவில் உதவி செய்தவர். இந்த சந்தர்ப்பத்தை சித்தார்த்தன் அவர்கள் எங்களுக்கு அந்த 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 காலத்தில் அவர் தான் எனக்கு அது தந்திருந்தவர். சரி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மறுபக்கம் இன்றைய நாளில் விரிவாக பேசியிருக்கிறோம். பல கேள்விகளுக்குரிய பதில்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் கிடைத்திருக்கிறது முக்கியமான விஷயம். நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. ஓகே, நன்றி. ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் நல்ல சாப்பாட்டையும், அந்த சாப்பாடு சாப்பிட முடிக்க விடாமல் காய்ச்சோன்றது என்ன வேணும் சாப்பிடுவோம். நன்றி. திரு கஜதீவன் அவர்கள் மேலாள் மாகாண சபை உறுப்பினர் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். வருகிற வாரம் இன்னும் அதிதிகளோடு சந்திக்கலாம். அதில் வரையில் இணைந்து கொண்டிருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டே விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் உங்கள் டிடிஷியான் என்று அன்பின் ஹலோ கணநாதன் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.